பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில திக்ருகளை சொல்லித் தரப்போறோம். இந்த திக்ருகளை நீங்கள் அமல் செய்து பாருங்க. இதை நீங்க ஒரே அமர்வுலையும் ஓதலாம், இல்ல தினமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு எடுத்து நீங்க நியத்து வைத்தும் ஓதலாம். நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். நான் இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருகளையும் ஒவ்வொரு நாள் ஓதும் போது நீங்க 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இல்ல ஒரே அமர்வுல ஓதும் போது 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. இப்ப முதல் திக்ரு பார்க்கலாம். முதல் நாள் நீங்க என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா, யா ரப்பல் ஆலமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. இந்த திக்ருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய துவாக்களை கபூல் செய்வதற்கு இது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். ஏன்னா அல்லாஹுடைய புகழை சொல்லக்கூடியதாகவும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியதாகவும் இந்த திக்ர் இருக்கு. இது குர்ஆனுடைய முதல் வார்த்தையாகவும் இருக்கு. பாத்தீங்கன்னா குர்ஆன்ல முதல் சூரா என்னது? சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹால முதல் வரி என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு வருமா? அந்த யா ரப்பில் ஆலமீன் தான் இங்க இருக்கு. அப்ப யா ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்லயே வச்சிருக்கக்கூடிய முதல் சூறாவுடைய முதல் வரியில இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. அல்லாஹ் எவ்வளவு சிறப்பா இருந்தா அதை குர்ஆனுடைய ஆரம்பத்துல இதை வச்சிருப்பான். இன்னும் ஒவ்வொரு தொழுகையிலுமே நம்ம அல்ஹம் சூரா ஓதாம தொழுக மாட்டோம். எல்லாத்துலயுமே இந்த வார்த்தை வருதுன்னா அல்லாஹுவை புகழ்வதற்கு அவனே தேர்ந்தெடுத்து கொண்ட வார்த்தை தான் இது. இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா, ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மை ஓதிக்கோங்க. இந்த இஸ்முக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொல்றாங்க, யார் இந்த இஸ்மை ஓதுறாங்களோ இதுல இஸ்மே அகலம் இருக்கு, அதனால உங்களுடைய துவாக்கள் மறுக்காமல் கபுலாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படிங்கக்கூடிய இஸ்மே பலரும் ஓதுறதே இல்லை. அது பாத்தீங்கன்னா 99 இஸ்முகள்ல ஒரு இஸ்மாக இருக்கு. நமக்கு தெரியும் இது ஒரு இஸ்முன்னு சொல்லிட்டு, ஆனாலும் இதனால என்ன பலன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா இதுலதான் இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க இரண்டாவது நாள் 100 முறை ஓதிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஒரே அமர்வு ஓதுற மாதிரி இருந்தா நம்ம சொன்ன மாதிரி முதல் திக்கரன் 33 முறையும் இரண்டாவது 33 முறையும் ஓதிக்கோங்க. இல்ல நீங்க 5 நாட்கள் 6 நாட்கள்னு சொல்லிட்டு நியத்து வைத்து ஓதுற மாதிரி தான் தினமும் ஒவ்வொன்றை எடுத்து 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது, யா காலியல் ஹாஜாத் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். இதுவும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய வார்த்தை. இப்ப ஒருத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்கும் போது, உதவியாளனே, உதவி செய்யக்கூடியவனே, தாராள பிரபு, நீதான் வள்ளலாச்சே, எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடு அப்படின்லாம் நம்ம கேட்கும்போது அது அவங்கள எப்படி பண்ணும்னா ஒரு புகழ்ற மாதிரி இருக்கும். அவர்களுக்கு அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாயிரும். இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சாதாரணமா கேட்கறத விட, உன்னாலதான் இது செய்ய முடியும், நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அவங்களுக்கு முடியலைன்னா கூட செஞ்சிடணும்னு தோணும். அந்த மாதிரி என்னுடைய துவாக்களை ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடியவனே அப்படின்னு அல்லாஹ்வை அழைக்கும் போது எந்த பெயரை கொண்டு நம்ம அழைக்கிறோம்? நிறைவேற்றக்கூடியவன் அப்படிங்கக்கூடிய பெயரை கொண்டு அழைப்பதால அல்லாஹ் அதை மறுக்காமல் நிறைவேற்றுகிறான். ஒவ்வொரு நபிமார்களுடைய துவாக்களையும் நீங்க குர்ஆன்ல பார்த்தா கூட அவர்கள்லாம் உரிமையோட தான் அல்லாஹ்வை அழைத்திருப்பாங்க. அதற்குன்னு பெயர்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை கொண்டுதான் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரிதான் நீங்களும் இந்த ஒரு வார்த்தையை ஒதிக்கொள்ளணும். அடுத்தது, யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னா கிருபையாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹுடைய கிருபையும் அல்லாஹுடைய கருணையும் இல்லாம நம்மளுடைய எந்த தேவையும் நிறைவேறாது. அதை பறைசாட்டக்கூடிய வார்த்தை தான் இதுவாக இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா குர்ஆனுடைய எல்லா சூறாலையும் இருக்கக்கூடிய வார்த்தை. ஏன்னா குர்ஆன்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிதான் ஒவ்வொரு சூறாவும் ஆரம்பிக்கப்படுது, சூரா தௌபாவை தவிர. அப்படி இருக்கும்போது பிஸ்மில்லா கூட என்ன இருக்குன்னா, பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம், அதாவது யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் இருக்குது. அப்ப அல்லாஹ் எல்லாத்துலயுமே இந்த வார்த்தையை வச்சிருக்கான். பிஸ்மியோடு இணைத்து வச்சிருக்கான்னா அவனுடைய அருளை பெறுவதற்கு இது சிறந்த வார்த்தையாக இருக்கும். இதை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியா, யா ஹையு யா கையும் அப்படின்னா உயிருள்ளவன் நித்தியமானவன் அர்த்தம். அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறான், அவனுக்குதான் உயிரோட இருக்கக்கூடிய காலம் முழுவதும் அந்த தன்மை இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்தஸ்து மிகுந்த ஒரு இஸ்முதான் இது. இது வேற யாருக்குமே பொருந்தாது. அல்லாஹ் படைத்த எல்லாருமே ஒரு நாள் அழிஞ்சிருவாங்க. மனிதர்கள், இந்த பூமி, வானம், மரம், செடி, கொடி, விலங்குகள், ஜின்கள், அதுக்கப்புறம் மலக்குமார்கள், ஷைத்தான் எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவன் மட்டும்தான் இருப்பான். அதை பறைசாட்டக்கூடிய இந்த இஸ்மை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. இதை என்ன பண்ணணும்? நம்ம சொன்ன மாதிரி 5 நாட்களுக்கு நியத்து வச்சு தினமும் ஒரு நாள் ஓதலாம். ஓதிட்டு
அதாவது 100 முறை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய நியத்தை முடித்து கொண்டு துவா செய்யலாம். இல்லை நான் ஒரே அமர்வில் ஓதுறேன், என்னால் வந்து டெய்லிலாம் நியத்து வச்சு ஓத முடியாது, மறந்துடுவேன் அப்படின்னா ஒரே அமர்வுல 33 முறை ஓதிக்கொள்ளலாம். ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கணும். இது வந்து செஞ்சு பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான இபாதத்தாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை தருவானாக. ஆமீன் ரப்புல் ஆலமீன். உங்கள் துவால என்னையும் சேர்த்திக்கொள்ளுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.